myself Keerthana. I come from Tamil Nadu. தப்பு. I am Keerthana. My name is Keerthana தான் சொல்லணும். myself வந்து ரிஃப்ளெக்சிவ் நவுன். I love myself. I did this by myself தான் சொல்லணும். ரோல் பண்ணி த்ரோல் பண்ணி சிரிக்க வைப்போம் மச்சான் திருந்தாத தற்குறிகளை நொங்கெடுப்போம் பல தற்குறிகளை ஏற்கனவே பொழந்திருக்கேன் இப்போ பஞ்சாயத்தை துவங்குறதுக்கு வந்திருக்கேன் ரோல் அரக்கன் நான் ரோல் அரக்கன் ரோல் அரக்கன் நான் ரோல் அரக்கன் என்ன மாமா ஸ்டார்ட் பண்ணலாமா I always, passionate about working in an impactful sector. தப்பு. I have always been passionate about working in an impactful sector. Word bubble ஸ்டார்ட் ஆகுனா and யூஸ் பண்ணணும். What's your name? Ammakutti. Say in English. English parayu. I'm a coach. Next. Running a 12 campaign at a similar time, it's not easy task. என்னம்மா இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொன்னேன், அவன் என்னடா வண்டி வண்டியா பீட் விட்டுக்கிட்டு இருக்கான். Running a 12 campaign at a similar time, it's not easy task. தப்பு. Running 12 campaigns at the same time or running 12 campaigns simultaneously is not an easy task. Running a 12 campaign at a similar time, it's not easy task. I always, passionate about working in an impactful sector. ஏய் மண்டையா, இனிமே நீ இங்கிலீஷ் பேசுனே ஒரே அப்புல உன்னை மகாஜி பண்ணிடுவேன். குறைச்சு பேசாதீங்கண்ணே, நானு எஜுகேட்டட் ஃபேமிலி. என்னது எச்சக்கல ஃபேமிலியா? நீ எத்தனை வரை படிச்சிருக்க? அது பாஸ்ண்ணே. எருவு மாடு மாதிரி வளர்ந்து இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் ஆயிருக்க உனக்கே இங்கிலீஷ் தெரியல. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. இதுல அரசு பள்ளி மாணவர்கள்ட்ட போய் பீட் விட்டு இருக்கீங்க. இப்போ இவங்கள்ட்டே நான் டைரக்டா ஒரு கேள்வி கேட்கிறேன். அவங்களால சிம்பிளான இதுதான், அவங்க அப்பா என்ன பண்றாங்கன்னு நம்ம கேட்கலாம். அதுவுமே ஆன்சர் பண்ண முடியும். உங்க அப்பாவோட ப்ரொஃபஷன்லாம் உங்களுக்கு தேவையா? அரசு பள்ளியில படிக்கிறவங்க அப்பா என்ன அதானி அம்பானியாவா இருப்பாங்க? ஒரு குழந்தைய கூனி குறி நிக்க வச்சு அதை கான்பிடன்ஸே காலி பண்ணி அதை வீடியோ எடுத்து போட்டு எவ்வளவு ஆணவம். சொல்லுடா, தெரிஞ்சத சொல்லு. நீங்க ஒரு கான்வர்சேஷன் இங்கிலீஷ்ல கிளியரான சென்டென்ஸ் கேட்டா சொல்லலாம். என்னடா ஃபாதர் என்ன பண்றாங்க? ப்ரொஃபஷன். குழந்தைக்கு இங்கிலீஷ் தெரியாம இல்ல, வாட் இஸ் யுவர் ஃபாதர்னு நீங்க கேட்டதுக்கு அந்த குழந்தை தடுமாறுச்சு. 2 ரீசனுக்காக இருக்கலாம். ஒண்ணு அங்க சுத்தி எல்லாருமே அந்த குழந்தைய பாத்துக்கிட்டு இருக்காங்கன்ற ஒரு பதட்டமா இருக்கலாம். அந்த குழந்தை 2வது பின்னாடி இருந்த ஒருத்தர் வாட் இஸ் யுவர் ஃபாதர்ஸ் ப்ரொஃபஷன் கேட்ட உடனே அந்த குழந்தை அழகா மை ஃபாதர்ஸ் ப்ரொஃபஷன் இஸ் போலீஸ்ன்னு சொல்லிடுச்சு. சரிங்களா? இப்ப நீங்க கேட்ட கேள்வி வாட் இஸ் யுவர் ஃபாதர்னு கேட்ட கேள்விக்கு அந்த குழந்தைக்கு பதில் தெரியலனா, வாட் இஸ் யுவர் ஃபாதர்னா அது உங்களோட ப்ரொஃபஷன் மீன் பண்றதுமா அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அது முடிஞ்சிருக்கும். அங்க இருந்து நகர்ந்துருக்கலாம். தெரியாத குழந்தைக்கு கத்து கொடுத்துட்டு போகாம இது மட்டும் இல்ல, லாஸ்ட் பெஞ்சில் இருக்கவங்களை கேளுங்க அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்து இப்ப அது தமிழ்நாடு ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இப்ப நாலு பின்ன அந்த குழந்தை அந்த வீடியோவை பார்த்தா அது எவ்வளவு மன உடைச்சலுக்கு உண்டாகும். சும்மாவே யூட்டன் போடுவான். நல்ல வேலை நம்ம ஒரு பெரிய அதிகாரிங்கனால ஆப்பாயிட்டான். அறிவு இருக்கு அவனுக்கு? பொறுக்கி புறம்போக்கு வயிற்றுக்கு சொல்ல தானே திங்கிற? படிக்காத முண்டோன்னு சொல்லி கிளிப்பிள்ளை சொல்ற மாதிரி படிச்சு சொன்ன கோட்டை விட்டுட்டியே. இதுல தப்பா என்னமா இங்கிலீஷ் வேற சொல்றா. என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா. இந்த கட்சியில எல்லாம் நார்சிஸ்ட் சாடிஸ்டாவே இருக்கானுங்க. ஒரு டீசன்ட் ஹியூமன் பீங் நான் பார்த்ததே கிடையாது. நீ வேலையே செய்யலாம் பரவாயில்ல, இந்த மாதிரி வேலை எல்லாம் செய்யாத. யாராச்சும் நம்ம போன போடுங்க, அடுப்புல போடுங்கடா, முடியலடா எப்பா. முத பெஞ்சில் முண்டி அடிச்சு உட்காந்துக்கிறதா? சட்டசபையில் இதுக்கு இல்ல லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து. சட்டசபையில் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து எம்எல்ஏ பூரா முட்டாப்பா எம்எல்ஏன்னு சொல்லலாமா? முதல்ல உட்காந்துக்கிற 4-5 பேர் தாங்க அறிவாளி. சட்டசபையில் லாஸ்டா உட்காந்துக்கிற எம்எல்ஏ பூரா தற்குறி. மொத்தமும் தற்குறி. அது ஒரு விஷயம்.
இந்த அமைச்சர் கீர்த்தனா ஏதோ ஷேக்ஸ்பியருடைய சித்தப்பா பொண்ணு மாதிரியும் கவர்மெண்ட் வரவும் நம்ம வந்து எடுத்தோட யங்ஸ்டரா வேற இருக்கோம். எடுத்தோடனே நம்ம வந்து நான் எங்க கமிஷனருக்குலாம் நான் 10 மணிக்கெல்லாம் மெசேஜ் போடுவேன். சார் இந்த இடத்துல லைட் எரியல அப்படின்னு சொல்லி 10 மணிக்கெல்லாம் மெசேஜ் போட்டு அவரை போய் நான் அங்க வேலை பார்க்க வைப்பேன். I think I don't get a chance to stand such a wonderful and hardworking and very mindful and good. The great and the greatest, our sports minister is here. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? I think in this stadium we took a oath. Sir is someone I don't think so. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. And actually have a breakfast with them. Such a sports minister, I think. I am பாவம். நார்மல் மனுஷன் from India. Such a vision he has. Within 30 days, I was actually talking to sir. Within 30 days, they had a MOU with JSW. They've been, I think. தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. I think persistently talking with them past 30 years. ஆப்ரஹாம் நீங்கனா அப்துல் கலாமா? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. And today, people themselves and Vijayana himself. என்ன இங்கிலீஷ் அமெரிக்கன் ஸ்பீச் லாங்குவேஜ் டாப். நான் கேட்கிற மரியாதைக்குரிய அமைச்சர் கீர்த்தனா அவர்கள்ட்ட ஆங்கிலம்ங்கிறது நம்பிக்கையை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும் அப்படின்னு எவன் உங்ககிட்ட சொன்னது? அடிக்கவே இல்ல அலற. ஏய் கிழவா, என்ன போசா? வசந்த மாளிகை சிவாஜி நினைப்பு. ஆங்கிலம் என்பது ஒரு அறிவு என்று யார் உங்களுக்கு போதித்தது? இவங்க ஃபியூச்சர் ஆங்கிலத்தை நம்பி இல்ல, அவங்க அறிவை நம்பி இருக்கு. அமெரிக்கால பிச்சை எடுக்கிறவன், பிரிட்டன்ல பிச்சை எடுக்கிறவன் ஆங்கிலத்தை தான் பிச்சை எடுப்பான். தாயே அப்படின்னு கெஞ்சிற பழைய வார்த்தைகளை ஒதுக்கிட்டு இன்று முதல் இந்த நிமிஷம் முதல் மம்மி டாடி என்றுதான் நாம் பிச்சை எடுக்க வேண்டும். எங்கே சொல்லுங்கள், மம்மி டாடி. ஆஹா, இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது காதிலே தேன் வந்து பாய்கிறது. நல்லா ஆங்கிலம் தெரியும், உங்களை விட ஃப்ளூயண்டா பேசுவான். அவனுக்கு அது தன்னம்பிக்கையும் உற்சாகத்தையும் தைரியத்தையும் அது கொடுத்துருமா? ஆங்கிலம் நல்லா தெரிஞ்ச எத்தனை பேர் தமிழ்நாட்டில் பிச்சைக்காரன் இருக்கான்னு தெரியுமா? என்ன இது மம்மி டாடி? அதான் கண்ணில் கூலிங் கிளாஸ். பிளைண்டா? யோ என்ன இது கொடைக்குள்ள ஒருத்தர் நிக்க வச்சு சுத்தி 4 பேர் கத்திட்டு இருக்கீங்க? யோ, கொடைக்கு மேல நிக்க முடியுமா? ஒரு காமன் சென்ஸ் வேண்டாம்? இவர் எங்க சங்க தலைவர். இவரு சாரி டார்லிங். ஆங்கிலம் நல்லா தெரிஞ்ச எத்தனை பேர் இந்தியா முழுக்க பிச்சைக்காரன் இருக்கான்னு தெரியுமா? அவனுக்குலாம் தன்னம்பிக்கையை நம்பிக்கையை கொடுத்துருச்சா? அது உற்சாகத்தை கொடுத்துருச்சா? யார் இந்த பிச்சைக்காரன்? யோ பிச்சைக்காரன் இல்லையா, சாமியார். ரீல்ஸ் கிரியேட் பண்றத தான் அதாவது இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் தோத்துருவாங்க. அரசு பள்ளிக்குள்ள நேரா போய் ஆய்வு நடத்துறேன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல பேசி அந்த அம்மாவுக்கே இங்கிலீஷே தெரியாது. சரியா? Really hands off to all of you. Hands off to all of you. Hands off to all of you. Honorable Higher Secondary Minister and the School Minister. ரெண்டும் வேற வேறயா? The great and the greatest, our Sports Minister is here. ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கு, பூராமே தப்பு. எல்லாரும் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. சென்டென்ஸ் பை சென்டென்ஸ் அந்த மாதிரி தப்பா பேசுது. நீங்க போய் அந்த ஸ்கூல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு கேள்வி கேக்குது, கேமரா அத்தனை முன்னாடி. அவங்க பதட்டத்துல சரியா பதில் சொல்ல டீச்சர் கேக்குறாங்க, சொல்றாங்க. ஆனா அவங்க ஆல்ரெடி இவங்களுக்கு ஒன்னும் தெரியாதுன்னு ப்ரூஃப் பண்றதுக்கு தான் அங்க போயிருக்காங்களே. ஒன்னெல்லாம் அடிக்கவே இல்ல அலற.
அந்த பிள்ளை பதில் சொன்னோன்னே இது கூட தெரியாது, இது இப்ப கடைசி பெஞ்ச்ல கேட்டா இது கூட தெரியாது. கடைசி பெஞ்ச்ல இருக்கிறவனுக்கு தெரியும் தெரியாது. முதல்ல அரசு பள்ளிங்கிறது இன்க்ளூசிவ், எல்லாரும் படிக்கக்கூடிய ஒரு பள்ளி. அங்க தெரியாதவன் இருப்பான், ஆமா அவனுக்கு தெரியாது, அவங்களுக்கும் கத்து கொடுத்து அவங்களையும் பாஸ் ஆக்கி அவங்களையும் வந்து வாழ்க்கையில முன்னேற்றதுக்கு தான் அரசு பள்ளி ஆசிரியர்கள் அவ்வளவு முயற்சி எடுக்கிறாங்க. ஒவ்வொரு அரசு பள்ளியும் அவ்வளவு முயற்சி எடுக்குது. இதுக்கு கடந்த ஆட்சிகள்ல அவ்வளவு முயற்சிகள் எடுத்துக்கிறாங்க. எப்படியோ படிப்பே வராத பிள்ளையும் எப்படி தக்கி முக்கி பாஸ் பண்ண வச்சு அவனை இன்னொரு வேலைக்கோ ஏதோ ஒண்ணுக்கு போய் அவன் குடும்பத்துல முன்னேறணுங்கிற என்னாவது தெரியுமா? இது அடிப்படை ஏதாவது தெரியுமா? ஒரு வரலாறு தெரியுமா? நீ இங்கிலீஷ் தெரியுமான்னு கேட்க பேசிக்கே தெரியாது உங்க யாருக்குமே. ஆனா போய் ஒரு குழந்தைய கூனி குறுக்க வச்சு அந்த குழந்தையோட மூஞ்சியோட சேர்த்து ரீல்ஸ் போட்டு, ஏமா உங்களுக்கெல்லாம் குழந்தைகள் நலன்னா என்னன்னு தெரியாது. இந்த தமிழ்நாட்டுல அவ்வளவு சைல்ட் ஆக்டிவிஸ்ட் இருப்பாங்க, அப்படி பார்த்து அந்த பிள்ளைகளை பொக்கிஷம் போல கொண்டு வருவாங்க. ஆனா நீங்க அமைச்சர் பெரிய டெசிக்னேஷன், ஆனா ஒண்ணுமே தெரியாது. முட்டாள்தனமா இந்த மாதிரி போய் ஒரு வேலையை பார்த்துட்டு அதுக்கு பெருமை வேற, உங்க மூஞ்சில அவ்வளவு பெருமை. அருவருப்பா இருக்கு. சீரியஸ்லி இது ரொம்ப ரொம்ப அருவருப்பா இருக்கு. உங்களை பாக்குறதுக்கும் நீங்க செய்யற செயலை பாக்குறதுக்கும். க்ரோ அப், அதை தவிர வேற என்ன சொல்றதே தெரியல. கொஞ்சமாவது எம்பத்தின்னு ஒண்ணு வேணும் டுவர்ட்ஸ் த கிட்ஸ். அண்ட் வந்து என்ன நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், யார் கூட பேசிட்டு இருக்கோம், எங்க கேமரா அவாய்ட் பண்ணணும் என்ன அப்படிங்கறத பத்தி எல்லாம் குறைந்தபட்சம் தெரியணும். நீங்க முதல்ல உங்க துறையில எல்லாத்தையும் அறுத்து முடிச்சிட்டு வாங்க, அப்புறமா ஸ்கூலுக்குள்ள போங்க. யாரு நல்லா தானே போய்கிட்டு இருக்கு. இதுல என்ன இருக்குது? ஒரு அமைச்சர் ஸ்கூல்ல போய் ஆய்வு பண்ணிக்கிறாங்க. ஆய்வு பண்ணது ஒரு குத்தமா? ஒரு காக்கா இம்புட்டோண்டு ஆயிருந்ததுக்கு இவ்வளவு பெரிய கலவரமாடா. ஆய்வு பண்ணது தப்பு இல்ல. ஆய்வு பண்ண போன இடத்துல கேமரா எடுத்துட்டு போய் குழந்தைகளை ரெக்கார்ட் பண்ணி பப்ளிக்ல வீடியோ போட்டது சரியா தப்பா? அந்த வீடியோல குழந்தையோட ஃபேஸ் இருக்குது, அதுல அந்த குழந்தை பதில் சொல்ல. இப்ப அந்த குழந்தைக்கு மன உளைச்சல் ஆகுமா ஆகாதா? அப்படி அந்த குழந்தைக்கு இந்த வீடியோனால மன கஷ்டம் வந்துச்சுன்னா அது குழந்தைக்கு எதிரான குற்றமா இல்லையா? இதை ஒரு அமைச்சர் செய்யலாமா செய்யக்கூடாது? எங்க போனாலும் கேமரா, எதுக்கு எடுத்தாலும் கேமரா, என்னத்தான் இது? அவளும் பெண் தானே, அவளுக்கும் அச்சம் மனம் நானும் அப்புறம் என்ன பயிர்ப்பு இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும். அப்படி அந்த குழந்தைக்கு இந்த வீடியோனால மன கஷ்டம் வந்துச்சுன்னா அது குழந்தைக்கு எதிரான குற்றமா இல்லையா? இதை ஒரு அமைச்சர் செய்யலாமா செய்யக்கூடாது? எப்படி சூப்பரா வண்டி ஓட்டுறாங்கல்ல? சூப்பரா ஓட்டுறாங்க. ஹெல்மெட் எங்க? மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனா? சரி, பின்னாடி வர கட்சிக்காரங்களுக்கு ஹெல்மெட் எங்க? ஓ, பப்ளிக் மட்டும் தான் ஹெல்மெட் போடணும், கட்சிக்காரங்களும் அமைச்சரும் ஹெல்மெட் போடக்கூடாது. புது ரூல்ஸ் போல. என்னடா புத்தாட்டது? செய்யுங்கடா, செய்யுங்க.